ஒரு நகரம், 3 பெரிய மதங்களுக்கு புனிதமான இடம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போர்களையும் பேரரசுகளையும் கண்ட இடம். அந்த நகரம்தான் ஜெருசலம். இந்த வீடியோவில் ஜெருசலம் நகரத்தின் முழு வரலாற்றை 6 நிமிடங்களில் தெரிந்து கொள்வோம். பார்ட் 1, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. ஜெருசலம் வரலாறு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானது. பைபிள் படி கிங் டேவிட் இந்த நகரத்தை கைப்பற்றி தனது ராஜ்யத்தின் தலைநகரமாக மாற்றினார். அவரின் மகன் கிங் சாலமன் முதல் ஆலயமான டெம்பிள் ஆஃப் சாலமனை கட்டினார். ஆனால் இந்த அமைதி நீண்ட நாள் நிலைக்கவில்லை. பாபிலோனியன் எம்பையர் வந்து ஜெருசலமை தாக்கி அந்த ஆலயத்தை அழித்தது, மக்களை அடிமைகளாக கொண்டு போனது. இதுவே ஜெருசலம் வரலாற்றின் முதல் பெரிய திருப்பம். பின்னர் ஜெருசலம் ரோமன் எம்பையர் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இந்த காலத்தில்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜெருசலம் நகரத்தில் போதனை செய்தார். ஆனால் இவர் குரான் படி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்னு குரான்ல சொல்லியிருக்கு. அவரை எதிர்த்து சிலர் செயல்பட்டதால் ரோமன் அரசு அவரை சிலுவையில் அறையப்பட்டது. இந்த நிகழ்வு கிறிஸ்தவ மதத்தின் மிக முக்கியமான சம்பவமாக மாறியது. அதே சமயம் ரோமன்ஸ் மீண்டும் ஜெருசலம் ஆலயத்தை அழித்தனர். அதனால் யூதர்களின் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. 637 ADயில் ஜெருசலம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. கலீஃப் உமர் ரதி நகரத்தை அமைதியாக கைப்பற்றினார். அவர் எல்லா மதங்களுக்கும் பாதுகாப்பு அளித்தார். இந்த காலத்தில்தான் அல் அக்ஸா மாஸ்க் மற்றும் டோம் ஆஃப் த ராக் கட்டப்பட்டது. இஸ்லாமில் ஜெருசலம் மிகவும் முக்கியமான இடம். ஏனெனில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா அண்ட் மியாராஜ் பயணத்தில் இங்கிருந்து வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. 11th செஞ்சுரியில் க்ரூசேட்ஸ் என்ற பெரிய மதப்போர்கள் தொடங்கின. கிறிஸ்தவர்கள் ஜெருசலமை கைப்பற்ற முயன்றனர். 1099இல் அவர்கள் நகரத்தை பிடித்து பலரை கொன்றனர். ஆனால் 1187இல் முஸ்லிம் வீரர் சலாஹுதீன் அய்யூபி மீண்டும் ஜெருசலமை கைப்பற்றினார். அவர் மனிதத்தன்மையுடன் எல்லா மதத்தவர்களையும் காத்தார். பின்னர் ஜெருசலம் ஆட்டோமன் எம்பையர் கட்டுப்பாட்டில் சுமார் 400 ஆண்டுகள் இருந்தது. 1917இல் பிரிட்டிஷ் எம்பையர் அதை கைப்பற்றியது. அதன் பிறகு இந்த பகுதி குறித்து யூதர்கள் மற்றும் அரபுகள் இடையே மோதல்கள் அதிகரித்தது. இன்று வரை ஜெருசலம் ஒரு மிக முக்கியமான மற்றும் விவாதமான நகரமாக உள்ளது. இது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்டைன் இருவருக்கும் முக்கியமானதாக உள்ளது. அதனால்தான் இங்கு இன்னும் அமைதி முழுமையாக வரவில்லை. ஜெருசலம் ஒரு நகரம் மட்டுமில்லை, இது வரலாறு, மதம், உணர்வு மற்றும் அரசியல் எல்லாம் சேர்ந்த இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. காமெண்ட்ல இந்த ஜெருசலம் யாருக்கு சொந்தம்னு உங்கள் கருத்தை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க.